ஹெபின் டெக் விசாருக்கும் வணக்கம். இது ஒரு சூப்பரான ஒரு பிசி பில்ட் வீடியோ. ஸோ என்ன பிசி பண்ண போகிறோம் அப்படின்னா இதோ இருக்குது. இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு பிசி நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சூப்பரான அமேசிங்கான எக்ஸைட்டிங்கான பிசி அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க. ஸோ இந்த பிசி சுத்தமாக சொதப்பிடுச்சு. எஸ், கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பட்ஜெட் இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ சொன்ன பட்ஜெட்லேருந்து ஃப்ரெண்டு வந்து மாறிட்டாப்பில். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரில் தலைவர் அப்டேட் பண்ணிடுவார். ஸோ அந்த அப்டேட் வீடியோவும் சேர்த்து புறவு வரும், இப்போ வராது. ஸோ இப்போது நம்ம இந்த காம்பனன்ட்ஸை டக்கு 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 நம்ம வந்து அசம்பிள் பண்ணி பிசியோடைய டெஸ்ட்டையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெலோடைய கோர் i5 ப்ராசஸர். ஸோ இது 10th ஜென்ரேஷன் 10400F சீரிஸ் ப்ராசஸர். இது வந்து ஒரு அன்லாக் ப்ராசஸர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு 2.93 பேஸ் கிளாக்கும் அப் டு 4.3 GHz வரைக்கும் உங்களுக்கு டர்போ பூஸ்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதோடைய ப்ராசஸருடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 13,600 வரைக்கும் வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அசூஸோடைய H4110ME, அதாவது 410 மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பில்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட் மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு தான் கஸ்டமர். ஸோ அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வந்து ஓவர் கிளாக்லாம் பண்ண மாட்டாப்ல. தலைவர் வந்து கேம் தான் விளையாட போகிறேன்னு சொல்லி பிசி கேட்டாப்ல. ஆனால் கேமிங் தான் சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவர் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எடிட்டிங் பிசியாக மாற்றிட்டோம் அதை அப்படியே. ஸோ இது கேமிங் ப்ளஸ் எடிட்டிங்கு இந்த மதர் போர்டு டீசனான மதர் போர்டு தான். இதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம கொர்சையருடைய வெஞ்சன் 16GB 3000 MHz ரேம் சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து 3000 MHz ஃப்ரீக்வன்சியில் கண்டிப்பாக வேலை செய்யாது. இது வந்து ஒரு இந்த ப்ராசஸ் மேக்ஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 2666 அப்படின்னா 2933 MHz நினைக்கிறேன். ஸோ சம்திங் இதுவாக தான் நம்ம இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணும். நம்ம வந்து 3000 MHz ரேம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஹீட் சிங்கோட வரும், ப்ளஸ் ரேட்டு கரெக்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 கிட்டே வரும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பில்லுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா SSD யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற SSD வந்து வெறும் நார்மல் SATA SSD தான், அதுவும் 120GB தான். ஏன் இதில் 120GB அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டோரேஜ் அந்த இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ப்ராசஸர் ப்ளஸ் கிராஃபிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் ஆனால் வந்து ப்ராசஸரில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது, கிராஃபிக்ஸில் பண்ண முடியல பெரிய லெவலில். அது ஏன் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பட்ஜெட்னால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளமே. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 40,000 தான் வரும் பிசி பில் பார்த்தீங்கன்னா. ஸோ அரௌண்ட் 40,000 to 43,000 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு இந்த பிசி பில் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா. ஸோ 43K இது ஒரு சூப்பரான பில்டு தான். இதில் நீங்கள் கூட வந்து ஒரு அடிஷனலாக நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வந்து சூப்பராக போட்டுக்கலாம். பட் நாங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் பண்ண சொதப்பல் தான். கடைசியாக பார்ப்போம் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1TB வந்து டொஷிபாவுடைய 7200 RPM உள்ள ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். இது 6GB SATA சப்போர்ட் உள்ளது. ஸோ இது வந்து பேசிக்கான எல்லா ஹார்ட் டிரைவ் பற்றி பெரிய லெவலில் ஒன்று பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி ஒரு உரமாக வச்சிடலாம். இந்த பிசியை பவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பவர் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கோடைய 450 watts பவர் சப்ளை. ஸோ இது ஒரு 80+ சர்டிஃபைட் பவர் சப்ளை. ஆனால் 80+ பிரான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சில்வர் கிடையாது. ஸோ நான் வந்து என்ன சர்டிஃபைட்னு சொல்லி கிளியராக கொடுத்த மாதிரி தெரியலை. ஓகே ஃபைன், பட் ஆனால் 80+ சர்டிஃபைடு. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பவர் சப்ளை. இதுக்கப்புறம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க கேபினட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஸ்போர்ட்ஸோடைய ICE200TG அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரெண்டில் இங்கிட்ட இருக்கிற மாதிரி RGB வரும், உள்ள ஒரு RGB ஃபேன் வரும். மேலே நமக்கு வந்து அது என்ன சொல்ற மேக்னெட்டிக்கு ஏதோ சம் எக்ஸாஸ்ட் காற்று உள்ள போகல அந்த சம்பவம் அது வரும். மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்இடி தனியாக ஒரு பட்டன் இருக்கும், ப்ளஸ் வந்து பவர் சுவிட்ச் இருக்கும், ஒரு USB 3.0, 2 USB 2.0, ஆடியோ ஜாக்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு என்ன ATX மதர் போர்டு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல, பட் நம்ம மதர் போர்டு சப்போர்ட் பண்ணும், அது மட்டும் கன்ஃபார்ம். சைடில் வந்து டெம்பர் கிளாஸ் வரும். டெம்பர் கிளாஸாக கிளாஸாக தெரியல, காற்று பார்த்தா எனக்கு தெரியும். அதுக்கு இப்போ தான் இந்த கேபினட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருக்குறேன். ஸோ அதையும் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எஸ், நம்ம இந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஜோட்டாகோட GT710. இது ஒரு 2GB DDR3 கிராஃபிக்ஸ் கார்டு மாடல். ஸோ இதில் ஒரு ஃபேன் வரும், பட் எதுக்கும் தெரியாது. இப்போது வந்து நம்ம வாங்கின ப்ராசஸர் வந்து F சீரியஸுங்கிறனால அவுட்புட் டிஸ்பிளே அவுட் வராது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் வந்து இப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒர்த் இல்லை. ஸோ அந்த ப்ராசஸர் கூட இது ஈக்குவலைஸ் பண்ணி நிற்குமான்னு கூட எனக்கு தெரியலை. மேக்ஸிமம் நிற்காது. ஏன்னா அதெல்லாம் ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணுற ரேமே பார்த்திங்கன்னா நம்ம DDR4 யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து DDR3 தான். ஸோ நாட் அன் இஷ்யூ, எடிட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ
ஸோ கொஞ்சம் முன்னாடியே பட்ஜெட் சொல்லி தான் நம்ம வந்து அதில் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா i5 1 அந்த எஃப் சீரிஸ் இல்லாமல் நார்மல் 10400 ப்ராசராக சூஸ் பண்ணிக்கலாம். பட் முடியலை. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 or 2 months வந்து அப்கிரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்கிரேட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நம்ம சேனலில் வருது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, ஒரு டைம் லேப்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒன்று அசம்பிள் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி, அதாவது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற லுக்கை நீங்கள் பார்க்கலாம் வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பிசி வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதுவுமே நம்ம வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியாது. மற்றபடி மல்டிகோர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா கோர் ஐஃபை இருக்குது, அதனால் பக்காவாக பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிபி வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங், அதாவது பேசிக் வீடியோ எடிட்டிங் போதுமானது. டைம் லைன் மட்டும் கொஞ்சம் இழுத்து வாங்கும் வீடியோ எடிட்டிங்கில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுனால. ஸோ இதுவும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய பீஸிபிள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. நிறைய பீஸிபிள் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ், டிஏஒய், அன்பாக்சிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ புதுசாக அதை பார்த்துருங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துட்டே இருங்க. நம்ம கூட எவ்வளோ வந்ததுக்கு தேங்க்ஸ். இன்னும் அப்படி வந்துட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய், டாடா.